பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே கர்த்தரை சோத்தரித்து பாடி துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பழைய பாடல் இந்த கீர்த்தனையோடு கூட கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுவோம். நல்லவரை உயர்த்துவோம். சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன் மனு உருவானவனை. சோத்தரிக்கிறேன் மனு உருவானவனை. சோத்தரிக்கிறேன் மோட்ச வாசலை திறந்தவனை. சோத்தரிக்கிறேன் மோட்ச வாசலை திறந்தவனை. சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன். ஆமென். சுந்தர கிறிஸ்துவை சோத்தரிப்போம். கனிவினை தீர்த்தவனை சோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை சோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை ஆவலுடன் சோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை ஆவலுடன் சோத்தரிக்கிறேன். சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை. சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் மனுவாளனே, எங்கள் நீதியின் சூரியனே, உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர். நன்றி. கருணை உள்ளவர், கருணை உள்ளம் கொண்டவர். உமது அன்புக்கு அளவே இல்லை. இந்த காலையிலும் நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீர். நாங்கள் மனதார உம்மை சோத்தரிக்கிறோம். மனதார உம்மை ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் ஆராதிக்கும் பொழுது, உம்மை தொழுது கொள்ளும் பொழுது, பிள்ளைகள் அவங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை உமது சமூகத்தில் வைக்கும் பொழுது நீர் பதில் செய்ய போவதற்கு நன்றி. அவங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை தரப்போகிறேன். ஆமென். வியாதியிலிருந்து விடுதலை. பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் செய்து போகிறீர். நன்றி இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுது உமது வார்த்தையிலே பலனடைய கிருபை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, 1 நாளாகமும் 29ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் அந்த வசனத்தில் இருக்கிற முதல் பகுதி, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கர்த்தர் தான் கார்னர். ஐஸ்வர்யமும் கனமும் வேற எங்கேயிருந்து வரல, கர்த்தர்கிட்ட இருந்து வருது. இன்னைக்கு இந்த 2வது பகுதி, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். மக்களே, இன்னைக்கு இந்த காரியங்கள் கைகூடி வருமா, நடக்குமா? இது எனக்கு சேமத்தை கொடுக்குமா? என்னுடைய பிள்ளைக்கு சமாதானத்தை கொடுக்குமா? என் பிள்ளைக்கு ஏற்ற வேளையில் திருமண காரியங்கள் கைகூடி வருமா?
வேலையில் உயர்வு கிடைக்குமா? பிஸ்னஸ் தலை தூக்குமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவருடைய ஆளுகை கீழே இருக்கு. இதை நம்புங்க. இல்லையா? காரியம், God is the ruler of all things. கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் காரணர். எல்லாவற்றுக்கும் காரணர். சமீபத்தில் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் புதிய பிரசிடென்ட் பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் ஏற்கிறதுக்கு முன்னாடியும் சொன்ன ஒரு உண்மை என்னன்னா, எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். நான் பிரசிடெண்ட்டுக்கு நிற்கிறேன், ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கர்த்தர், மீட்பர். உண்மை பாருங்க, அதுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். இன்னைக்கு உங்கள் விஷயங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க. அதை அவர் செய்ய மாட்டாருன்னு இல்லை, அதில் அவருடைய கரம் செயல்பட முடியாதுன்னு இல்லை, செயல்பட முடியும். இவர் கர்த்தர், மாறாதவர். எது வேணா மாறி போகும், இவர் மாறாதவர். God is the ruler of all things. இந்த கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இன்றைக்கும் அவருடைய ஆளுகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் அவர் ஆளுகை செய்ய முடியும் என்பதை நம்புங்க. இரண்டாவது, இஸ் a sovereign over every aspect of our life. அவர் மிக உயரத்தக்கவர், மதிப்புக்குரியவர், மகிமைக்குரியவர். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் பார்த்தோம்னா அவர் மகிமைக்கு பாத்திரர். நம்புறீங்களா? அந்த மகிமையான தேவனை பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக மாறும். இன்க்ளூடிங் அவர் ஃபினான்சஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் கேரியர். நம்முடைய வருமானம், நம்முடைய உறவு, நம்முடைய என்ன சொல்கிறது, வேலை, முன்னேற்றம், நம்முடைய எதிர்காலம், இது எல்லாத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார் பாருங்க. இதை நம்பணும். இதை நீங்கள் நம்பணும். நம்புனீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே நம்பியிருப்பீங்க. அதுதான் அது அடையாளம். அப்போ நம்பும் பொழுது காரியங்கள் ஜெயமாக மாறும். 3 பேர் அதை காமிச்சு கொடுத்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் பாருங்க, சாதாரண ஆள், அடிமையாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக போகிறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆளுகை செய்கிறாரு. நேபுகாத்நேச்சார் ஆளுகை செய்கிறத போல இருக்கு, ஆனால் அவருக்கு மேலே கர்த்தர் ஆளுகை செய்தார். அதான் உண்மை அங்கே. ஆகவே தானியேலை உயர்த்தினார். தானியேலை தூக்கி சிங்கக்கேவியில் போடுறாங்க. தானியேல் பயப்படல. ஏன் பயப்படலை? கர்த்தர் ஆளுகை செய்வார் என்பது அறிந்து வைத்திருந்த உண்மை. அறிந்து வைத்ததை நம்பினாரு. அறிந்து வைத்ததை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இன்னைக்கு இந்த அறிவு ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், சில பிரச்சனை இருக்கலாம், தாண்ட முடியாத காரியமாக இருக்கலாம், செய்து முடிக்க முடியாத காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை அறிக்கை செய்யுங்க, நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த நடக்க முடியாத, செய்ய முடியாத, வாய்ப்பே இல்லாததை கர்த்தர் செய்து கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம். தாவீது அப்படிதானே, கீழே இருந்து தூக்கி மேலே வைக்கிறார் கர்த்தர். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அதான் உண்மை. கர்த்தர் ஆளுகை செய்கிறதுனுடைய முழு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, பிக்சர் பண்ணி பார்க்கணுன்னா, ஒரு ஆட்டு மேய்ப்பன் தூக்கி மேலே வைக்கிறாரு. இது எவனாலும் செய்ய முடியாது, கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். கர்த்தர் தான் அதை செஞ்சார். ஏன்னா கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம் என்பதை உணர்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.